வணக்கம். காளி அஷ்டகர்ம மாந்திரீகம். இந்த முறை போடுற பதிவாகப்பட்டது உடல் கட்டு, அதுக்கப்புறம் வாய்க்கட்டு, கை கட்டு, அதுக்கப்புறம் கேட்டீங்களானாக்கா செய்கிற தொழில் முதலிருந்து 4 திசை 8 திக்கு 16 கோணத்துக்கும் கட்டை போட்டு ஒரு மனிதனுக்கு செயலிழக்க செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்டை தான் அந்த கட்டை போடுறோம். இந்த காளி மாந்திரீகத்தில் பொறுத்த வரைக்கும் அஷ்டகர்ம மாந்திரீகத்தில் கொடூர தாயின்னு சொல்லுவாங்க, அது மட்டும் ஆக்ரோஷமான தாயின்னு சொல்லுவாங்க. இந்த அம்மாவுக்கு கட்டு போடணும்னு கேட்டீங்கன்னாக்கா முதல்ல இந்த கட்டு போடுற நாள் எந்த நாள்ன்றது தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு பிடித்தது நல்லவங்களோ கெட்டவங்களோ, நல்ல நாளோ கெட்ட நாளோ அதை அப்புறம் விட்டுடுங்க. கட்டு போட்டாக்க அந்த கட்டு யாராலையும் அவுக்க முடியாத அளவுக்கு உறுதியா இருக்கக்கூடிய ஒரு கட்டு தான் நீங்க போடணும். அதுக்கு உண்ட நாள் பார்த்தீங்கன்னாக்கா சதுர்த்தி அன்னைக்கு கட்டு போடணும். சதுர்த்தி திதி அன்னைக்கு நீங்க கட்டு போட்டீங்கன்னா மிகவும் வேலை செய்யும். அமாவாசையில பாத்தீங்கன்னாக்கா அமாவாசை அதாவது 24 மணி நேரம் அமாவாசை, 24 மணி நேரம் பௌர்ணமின்னு ஒன்று வரும் இல்லையா? அந்த அமாவாசையில துவங்கும் போது ஆரம்பிக்கணும். அதிகாலையில 6 மணி 30 நிமிடங்களுக்கு, இரவு நேரத்துல 12 மணின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த நேரத்துல போடுற கட்டவை எவராலையும் அந்த கட்டை உடைக்கிறதுக்கு மிகவும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அது நீங்க வேணா உடைக்கலாம். அந்த கட்டை உடைக்கிறதுக்கு அந்த கட்டை உடைக்கிறதுக்கு கேட்டீங்கன்னாக்கா 47 எலுமிச்சம்பழத்தை வச்சு செய்யறவங்களும் இருக்காங்க, 27 எலுமிச்சம்பழத்தை வச்சு கட்டு உடைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இந்த காளி தாய்க்கு நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னாக்கா எப்பவுமே இந்த அம்மாவுக்கு ஆக்ரோஷமான தெய்வன்றதுனால மது மாமிசம், அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா உயிர் பலிகள் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த உயிர் பலிகள் கருங்கோழியை நீங்க அதுக்கு ஆணா இருந்தா பெட்ட கோழியை நீங்க கொடுக்கலாம், பெண்ணா இருந்தா சேவலை தான் நீங்க கொடுக்கணும். அது எப்படிங்க? காளிக்கு எல்லாரும் ஒரே மாதிரி தானே கொடுக்கணும் கோழி? அதெல்லாம் அப்படி கிடையாது. பெண்ணுக்கு ஆண் ஆணை தான் வச்சு நம்ம மாந்திரிகத்துல பிரயோகம் பண்ணுவாங்க. ஆணுக்கு ஒரு பெண் மூலியமா தான் பிரயோகம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ஆணா இருந்தாக்கா பெட்ட கோழியை வாங்கி அதை பலி கொடுக்கலாம், பெண்ணாக இருந்தா சேவலை வாங்கி அதுக்கு பலி கொடுக்கலாம். கருப்பு கோழியா இருக்கிறது மிகவும் உங்களுக்கு சீக்கிரமா வேலை முடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். இல்லையா நான் சுத்த சைவங்க, அசைவமெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 48 எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கட்டு இருக்கும் போது ஒரு மந்திரம் ஒண்ணுக்கும். அதாவது போடுற கட்டு மட்டும் இப்ப சொல்றேன். அந்த கட்டு அறுக்கிற விஷயத்த நான் உங்களுக்கு இன்னொரு பதிவுல போட்டுக்கிட்டு வரேன். இந்த காளி தேவியினுடைய அஷ்டகர்மத்தில் மிகவும் முக்கியமானது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா தொழில் நல்லா போய்கிட்டு இருக்கும், கை நிறைய சம்பாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, கையில வருமானம் வந்துகிட்டே இருக்கும். திடீர்னு அந்த தொழில் நடக்காது. அது தொழில் ஸ்தம்பனை கட்டு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா வியாபாரத்தை கட்டு போட்டு முடக்கிறது. நல்லா பேச்சு திறமையால பல வகையான தொழிலை செய்யறவங்களுக்கு வாய்க்கட்டு போடுவாங்க. அதுக்கப்புறம் எதையுமே செய்தாலும் அந்த வேலை அவங்களுக்கு கை கூடாத மாதிரி, அவங்க கையில வருமானம் வராத மாதிரி கை கட்டு போடுவாங்க. எந்த வேலை எடுத்தாலும் அந்த வேலைக்கு ஒரு மனிதனுக்கு போகணும்னு கேட்டீங்கன்னாக்கா காலில் நடந்து போனதான் சில விஷயங்கள் நடக்கும். வண்டி எடுக்கிறது இதில் போறாங்களோ கால்களுக்கு கால் கட்டு போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்குள்ள குலதெய்வம் வராத மாதிரி அதுக்கு கட்டு போடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம மாந்திரிகரா இருக்கிறாங்க, மாந்திரிகத்தை செய்யறாங்க, அன்னாடம் கேட்டீங்கன்னாக்கா குறி சொல்ற தொழிலை செய்யறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மக்களுக்கு மந்திர கட்டுகளை உடைக்கிறது, பல வகையான வகையில இருக்கக்கூடிய கட்டுகளை என்னன்னாக்கா மந்திரம் போட்டு தோஷத்தை நிவர்த்தி பண்றவங்களும் இருக்காங்க, மந்திரம் போட்டு கிரக தோஷத்தை நிவர்த்தி பண்றவங்களும் இருக்காங்க. மந்திரங்கள் பிரயோகிக்க முடியாத அளவுக்கு வாய்க்கட்டு போடுவாங்க, தெய்வ கட்டு போடுவாங்க, குலதெய்வ கட்டு போடுவாங்க, குடும்ப தெய்வத்தினுடைய கட்டு போடுவாங்க. பல வகையிலும் கட்டுக்களை போட்டு அந்த கட்டுக்களை எல்லாமே இந்த மந்திரத்தின் மூலியமாகத்தான் அந்த கட்டெல்லாம் பிரயோகம் பண்ணுவாங்க. இந்த மந்திரத்தை கரெக்டா வச்சு சொன்னாங்கன்னா நான் சொன்ன மாதிரி சதுர்த்தி அன்னைக்கு கட்டு போட்டீங்கன்னா அந்த கட்டு உடைக்கிறது ரொம்ப கடினமா இருக்கும். சதுர்த்தி அன்னைக்கு நீங்க கட்டு போடும்போது கட்டுக்கொடின்னு ஒண்ணு இருக்கும். அந்த கட்டுக்கொடியை கொண்டு ஒரு பாவையை ஒண்ணு செய்து, அது எட்டி பாவையா இருக்கலாம், முருங்கை பாவையா இருக்கலாம், அப்படிங்கிற எருக்கு செடியில் செய்யப்பட்ட பாவையா இருக்கலாம். இந்த பாவையாக இருந்து
உங்களுடைய வியாபார ஸ்தலத்துக்கு ஆள் வரக்கூடாதுன்னு கட்டு போறதும் இருக்கு. அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு செய்யற தொழில வந்து எந்த விதமான அதிர்ஷ்டமும் இல்லாத அதுக்கும் கட்டு போறதா இருக்குது. இந்த கட்டு வந்து கட்டுக்கொடி வச்சு அந்த கட்டு போடுவாங்க. அந்த கட்டுக்கொடியை எடுத்துட்டு வந்து இந்த பாவைக்கு வந்து இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு, இப்போ நான் சொல்றேன், நான் கொடுக்குறேன் பார்த்தீங்களா இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நீங்க கட்டு போட்டீங்கன்னாக்கா அவங்களுடைய பேரு, அவங்க அம்மா பேரு, அவங்க செய்யற தொழில், அவங்களுடைய பேரு, அவங்களுடைய அம்மா பேரு, அவங்க பண்ற பிசினஸ், யாரை நீங்க கட்டு போட்டு அவங்கள வந்து எந்த விதமான செயலையும் இழுக்காம செயல்படுத்த முடியாத அதை நீங்க நிக்க வைக்க நினைக்கிறீங்களோ அவருடைய பேரு, அவங்கள பெத்த தாயினுடைய பேரு, அவங்களுடைய போட்டோ, எத்தனை தேவைப்படுது பாருங்க. ஒரு போட்டோ தேவைப்படும், இல்லைனாக்கா அவங்க பேர் தேவைப்படும். ஆனா வெறும் பேரை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க செய்தீங்கன்னா கட்டு உட்காராது. இன்னார் பெற்ற மகன், இன்னார் பெற்ற மகள், இன்னார் செய்கின்ற தொழில், இன்னார் செய்கின்ற வியாபாரம், இன்னார் செய்கின்ற இது அதுன்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான இதோட செய்யணும். மாந்திரிகத்தை வந்து எடுத்த உடனே படன்னு சொல்லி செய்யறதெல்லாம் மாந்திரிகமே கிடையாது. இந்த மந்திரத்தினுடைய சொற்களை வந்து முழுமையாக அறிந்து அதனுடைய அந்த அர்த்தம் தெரியணும் உங்களுக்கு. அது அர்த்தம் தெரிஞ்சு அதுக்கு பிறகு நீங்க பயன்படுத்தக்கூடியது தான். 1,00,000 முறை நீங்க மந்திரத்தை பிரயோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட அதனுடைய அர்த்தம் முழுமையாக புரிந்து 1008 முறை நீங்க உரு போட்டாவே போதும். நீங்க செய்யற செயலும் நீங்க சொல்ற மந்திரமும் பலிதமாகும். ஒருவேளை ஆள் வராங்க, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணணும், ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வேற எது மேலே ஆசை, இன்னொன்று பாத்தீங்கன்னா பல வகையான கூட்டு குழப்பத்தோட போயிட்டு வச்சுக்கிட்டு நீங்க செய்றீங்கன்னா மாந்திரிகம் பலிதம் கிட்டுறது இல்லை யாருக்குமே. அதனால நீங்க என்ன செய்றீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த உடல் கட்டு 4 திசை 8 திக்கு 16 கோணம், வாய்க்கட்டு, கை கட்டு, கண் கட்டு, எத்தனையான கட்டும் போடலாம். அதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி சதுர்த்த திதியை வந்து முடிவு பண்ணுங்க. இல்லைனாக்கா அமாவாசை தொடங்குவதற்கு கரெக்டா அது தொடங்குதலே அப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. முடியும் போது ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அப்போ செய்யலாம், அந்த நேரத்துல செய்யலாம். அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா நைட்ல போடலாம். அதான் கேட்டீங்கன்னா நைட்ல போடலாம். அப்படி இல்லைன்னா கரெக்டா பகல் 12 மணிக்கு 12 மணி ஆனாலும் கரெக்டா போட்டுருங்க. அப்படி போட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு மிகவும் வேலை செய்யும். இந்த கட்டை வந்து நீங்க போறதுக்கு வந்து கேட்டீங்கன்னாக்கா உட்கார வந்து மேற்கு முகமா உட்காரணும். மேற்கு முகமா உக்காந்துக்கிட்டு கையில கட்டுக்கொடி இருக்கணும். கீழே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பாவை இருக்கணும். அந்த பாவை என்ன பண்ணீங்க, வாழை இலை இல்லைன்னா எருக்க இலை, அப்படின்னு கேட்டாக்கா எட்டி இலை, அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா அவரை இலை, அவரைக்காய் தெரியும் இல்லையா, அவரை இலைய வச்சு அதுல வச்சு செய்துட்டு அது சுத்தி தான் நீங்க கட்டு போடணும். அவங்களுடைய பேரு எல்லாமே சொல்லிக்கிட்டே நீங்க அந்த கட்டு இலையோட சேர்த்து சுத்தி அதை கொண்டு போயிட்டு, அதாவது கேட்டீங்கன்னாக்கா அம்மா பேரு, அவங்களுடைய நீங்க கட்டு போறீங்களா அந்த நபருடைய பேரு சொல்லும் போது ஒரு உருவமா இருக்கணும். அந்த ஒரு உருவத்துல இருந்து தாய் பேரையும் அந்த அவங்களுடைய பிள்ளை பேரையும், பெண்ணோ பிள்ளை அவங்க பேரை சொல்லிக்கிட்டு அவங்க செய்யற தொழிலும் சொல்லிக்கிட்டு அந்த கட்டுக்கொடியை வச்சு சுத்தணும். சுத்தி அதை பத்திரப்படுத்தி கட்டி அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற அந்த மந்திரத்தை வந்து முதல்ல நீங்க செய்துக்குங்க. இதை கட்டி கொண்டு போயிட்டு என்ன பண்றீங்க கேட்டீங்கன்னாக்கா 3 இடத்துல வந்து இதை புதைக்கலாம். முதல் இடத்துல புதைக்கிறதுன்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்க வீட்டுக்கு தெற்கு புறமா போயிட்டு நீங்க அதை புதைக்கிறது. அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா கிழக்கு அவங்க அதாவது கேட்டீங்கன்னாக்கா அவங்க போகிற பாதையில கூட புதைக்கலாம். ஒரு ஓரமா கூட செய்யலாம் தேவை. அதை தாண்டி போகும்போது அவங்களுக்கு போட்ட கட்டு பின்னாடியே போகும். சரி, ஒரு மாந்திரிகரா இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து எப்படி கட்டு போறதுன்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்களுடைய பேரு அவங்க அம்மா பேர் இருந்தாவே போதுமானது. இந்த மந்திரத்தை சொல்லி அந்த மாந்திரிக கட்டுக்களை முழுமையாக போட்டு அவங்களுக்கு மிகப்பெரிய கொடூரத்தை கொடுக்கலாம். வருமானமே வராது, வாய் வார்த்தையே வராது. வாய் வார்த்தையே வந்து பாத்தீங்கன்னாக்கா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, தொழிலை செஞ்சுக்கிட்டாங்களா, இவங்களை பேச முடியாது. பேசும்போது வந்து எனர்ஜி போயிடும். அதே மாதிரி பேசுற வார்த்தைகளை வந்து மாத்தி பேசிடுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தர் செய்யற தொழிலுக்கு வந்து ரொம்ப நம்ம பேசுற வார்த்தை ரொம்ப முக்கியமா மாத்தி பேசும்போது என்னடா அப்படி பேசுறாங்கன்னு சொல்ற அளவுக்கு வந்துடும். இதை நீங்க செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா இதை செய்துட்டு இதை கொண்டு போயிட்டு, அதாவது பிணத்தை வந்து வச்சு திருப்புறாங்க இல்லையா, இடுகாடுன்னு வாங்க, அங்க கூட புதைக்கலாம். அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எருக்கஞ்செடி கீழே புதைச்சு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து கேட்டீங்கன்னாக்கா நீங்க
கற்பூரத்தை ஏற்றி ஒரு எலுமிச்சம்பழத்தை பலி கொடுத்துட்டு வரணும். அதையும் செய்யலாம். சரி, புதுசா நீங்க கட்டு போறதுக்கு கத்துக்கிறீங்க. அப்படி கத்துக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா முதல்ல என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா, நீங்க மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ற ஊர்ல இந்த மந்திரத்தை எல்லாம் பிரயோகம் பண்ணி கத்துக்குங்க. கத்துக்கணும்னா நீங்க ஒரு எல்லை கட்டுன்னு ஒண்ணு இருக்குது. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு எல்லை தேவதை இருக்காங்க இல்லையா? முதல்ல அந்த எல்லை தேவதைக்கு போயிட்டு எலுமிச்சம்பழத்தை வந்து சுத்தி அங்க வச்சு ஆணி வச்சு அடிச்சிட்டு வாங்க. நீங்க போடுற கட்டு எல்லாம் யாரும் உடைக்காத அளவுக்கு மிக சக்தி வாய்ந்த வேலையா இருக்கும் அது. அதாவது உங்களுடைய எல்லை தேவதை யாருன்னு பாத்துக்குங்க. ஒரு ஊருக்குன்னு ஒரு எல்லை தேவதை இருக்காங்க இல்லையா? அந்த எல்லை தேவதையை வச்சு நீங்க மனசார வேண்டிக்கிட்டு, நான் போடுற இந்த கட்டு எல்லாமே வந்து யாராலையும் உடைக்கப்படக்கூடாது, யாராலையும் அவிர்க்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்க அவங்களுக்கு வந்து அவங்களுடைய எதிர்க்க வந்து எலுமிச்சம்பழத்தை வச்சு ஆணியை வச்சு அடிச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா நீங்க போற கட்டெல்லாம் உடனுக்குடனே வேலை செய்யும். அதுக்கு முன்னாடி வந்து 1008 முறை இந்த மந்திரத்தை வந்து அதிகாலையில எழுந்திரிச்சு சொல்லுங்க. கரெக்டா 12 மணிக்கு நாள், இந்த நாள் தான் கிடையாது, அந்த நாள் சேர்ந்து பாத்தீங்கன்னாக்கா நான் உங்களுக்கு சதுர்த்தியை வந்து நீங்க எடுத்துக்கங்க. அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னா அமாவாசைக்கு ஆரம்பமாகும் போது நீங்க செய்யுங்க. இந்த கட்டு போடுறதுக்கு மந்திரத்தை பிரயோகப்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா கரெக்டா 12 மணிக்கு செய்யுங்க. அது இரவா இருக்கட்டும் பகலா இருக்கட்டும் 12 மணிக்கு செய்யலாம். சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா வர்ற ஆளுங்கெல்லாம் அந்த கட்டு போகணும்னு கேட்டா 12 மணிக்கு தான் வருவாங்களா கரெக்டா? அது எப்படி நாங்க போறதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, வர்ற ஆளுங்களை வந்து கொஞ்சம் அந்த நேரத்துல வந்து கொஞ்சம் பொறுமையா உக்கார சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆளுங்களை பாருங்க, பின்னாடி இருக்கிற ஆளை பாருங்க. இவங்க கட்டு போறத மட்டும் கரெக்டா 12 மணிக்கு போடுங்க. போட்டிங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த வேலையை செய்யும். நம்ம சொல்ற மாதிரி வந்து இந்த பாவைகளாக இருந்தால் இரவு நேரத்தில் உங்களுக்கு வந்து கட்டு போறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சரி, அப்படி இல்லாம இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்க என்ன செய்யறீங்க கேட்டீங்கன்னாக்கா, அரிசி மாவு சொல்லியிருக்கேன் இல்லையா? அரிசி மாவுலயே கூட நீங்க ஒரு பாவையை செய்து அந்த பாவைக்கு வந்து நீங்க கட்டு போடலாம். அந்த கட்டு போடும் போது என்ன பண்ணீங்க கேட்டீங்கன்னாக்கா, கட்டுக்கோடியை வச்சு கரெக்டா போட்டு இழுத்து இது பண்ணிட்டு இந்த மந்திரத்தை வந்து கரெக்டா பிரயோகம் பண்ணி அவங்களுடைய பேரை சொல்லிக்கிட்டே கட்டு போட்டு ஒரு இலையில வச்சு நான் சொன்ன மாதிரி வாழை இலை, எருக்கம் இலை, அவரை இலை, எட்டி இலை இதுலெல்லாம் போட்டு நல்லா முறிச்சு கட்டு செய்துட்டு இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணி அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் பலி கொடுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா கோழி கருங்கோழி சொல்லி ஆணா இருந்தாக்கா பெட்டை கோழி, பெண்ணா இருந்தா சேவல் கோழின்னு. சரி, 2 பேருக்கும் கூட நீங்க சேவலை பயன்படுத்தலாம். ஆனா கருங்கோழியா இருந்தா இன்னும் நல்லதாக இருக்கும். இந்த மந்திரத்தை சொல்லுங்க. இந்த மந்திரத்தை சொல்லி அதுக்கு உண்டான இதுவை சொல்லி நீங்க போட்டீங்கன்னாவே உங்க எதிரிகளோ உங்க தொழிலில் இருக்கக்கூடிய போட்டி போறாம ஆளுகளோ அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னா பல வகையான இன்னல்களை கொடுக்கக்கூடிய மனிதர்களுக்கு இத்தகையான கட்டு மந்திரத்தை சொல்லி அதை பயன்படுத்தி அதிலிருந்து அவங்களையும் வாய்க்கட்டு போடலாம், அவங்களையும் இது பண்ணலாம். அதாவது எதிரிகளையும் அடக்கி ஒடுக்கி கட்டு போட்டு அவங்கள செயலிழக்க செய்யக்கூடிய இந்த கட்டு மந்திரத்தை சொல்லி நீங்க பயன்பெறுங்க. இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.